நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்வது உங்கள் அன்பு தோழன் மக்கள் வழிகாட்டி இயக்கம் சென்னையிலிருந்து. வணக்கம். நண்பர்களே, கடந்த 4.25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட செயல்பாடுகள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வரும் நிலைதான் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில்தான் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறையினுடைய தலைமை அலுவலகம், டிபிஐ என்று சொல்வார்கள். அங்கே கடந்த 40 நாட்களாக அரசு தொடக்க பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் படிப்பு எக்கேடு கேட்டால் நமக்கென்ன, அரசும் பள்ளி கல்வித்துறையும் வேடிக்கை பார்க்கிறதோ என்ற அவலநிலை தொடர்கிறது. காரணம் என்னவென்றால், சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்துக்கு அருகில் இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு சமநிலைக்கு சம ஊதியம் அல்லது சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல். ஏழை குழந்தைகளுக்கான வேடந்தாங்கலாக அரசு பள்ளிகள் செயல்பட்டு இருந்த காலம் மலையேறி போய்விட்டது என்று அஞ்ச தோன்றுகிறது தற்போதைய இடைநிலை கல்வி ஆசிரியர்களின் போராட்டத்தால். ஏற்கனவே நீலகிரி, சென்னை, ஈரோடு, மதுரை போன்ற இடங்களில் தலா 17 பள்ளிக்கூடங்களும் மற்றும் நீலகிரியில் மட்டும் 17, சென்னை, ஈரோடு, மதுரை ஆகிய பகுதிகளில் தலா 10 பள்ளிக்கூடங்களும், சிவகங்கையில் 16, தர்மபுரி, திருப்பூர், விருதுநகர் தலா 7 பள்ளிக்கூடங்களும், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், நாமக்கல், திருச்சி ஆகிய பகுதிகளில் தலா 6 பள்ளிக்கூடங்களும், கிருஷ்ணகிரி, நெல்லையில் தலா 5 பள்ளிக்கூடங்களும், மற்ற மாவட்டங்களில் 2 மற்றும் 1 என மொத்தம் 207 பள்ளிக்கூடங்கள் ஆல்ரெடி மாணவர்கள் சேரவில்லை அப்படின்னு அரசு சொல்லி அந்த பள்ளிக்கூடம், அதாவது திராவிட திமுக மாடல் அரசு மூடு விழா நடத்தியிருக்கிறது. எத்தனை பள்ளிக்கூடங்கள்? 207 பள்ளிக்கூடங்கள். அப்போ அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களே வரல, பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, பிறப்பினுடைய விகிதமும் கம்மியாச்சுன்னு அரசு சொல்லுது. ஆனால் படி என்று சொல்லக்கூடிய நமது தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு. ஆனால் குடி என்று சாலைக்கு ஒன்று, வீதிக்கு ஒன்று அரசு டாஸ்மாக் கடைகளை திறப்பது எந்த விதத்தில் நியாயம்? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, மேற்படி கிராமங்களில் 5 வயசு 6 வயசு படிக்கிற பசங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த விதமான வெட்கமும் மானமும் இல்லாமல். ஆனால் நம்முடைய கேள்வி என்னன்னா, அதே கிராமத்தில் 5 வயசு 6 வயசு பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் கூலி வேலை செய்கிறவங்களுடைய பிள்ளைங்கள் கூட தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களே எப்படி? அரசு ஆசிரியர் பற்றாக்குறை ஒன்று, கல்வியினுடைய தரம் இல்லாதது, பள்ளிகளில் உள்கட்டமைப்பு திருப்திகரமாக இல்லை. இந்த காரணத்தால் தான் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுள்ளது. அதை வெளிப்படையாக சொல்றதுக்கு இந்த அரசுக்கு தைரியம் இல்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் காலத்துக்கேற்ப கல்வி பயில முடியாத நிலை. தினக்கூலி தொழிலாளர் கூட தன்னுடைய குழந்தைய தனியார் பள்ளிக்கூடத்தில், அதுவும் ஆங்கில மீடியத்தில் படிக்கணும்னு விரும்பக்கூடிய காலகட்டத்தில் அரசு பள்ளிக்கூடங்கள் 207 பள்ளிக்கூடங்கள் மூடி இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்தில் கல்வி கூடங்களை திறப்பதற்கு எவ்வளோ போராடினார். அவருடைய பிறந்த தினத்தை இந்த அரசாங்கம் பேருக்காவது சிறப்பு தினமாக கொண்டாடுகிறது. ஆனால் அதே வெட்கக்கேடு 207 பள்ளிக்கூடங்களும் மூடியிருக்கு. தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தால் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகள் முடங்கி போயுள்ளது. அது மட்டும் இல்லை, 2012 முதல் பகுதி நேர ஆசிரியர்களை இந்த அரசாங்கம் எடுத்தாங்க. அந்த பகுதி நேர ஆசிரியர்களை எடுத்தவங்கள இன்னமும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. அது மட்டும் இல்லை, தகுதி தேர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தகுதி தேர்வில் இது வரைக்கும் சுமார் 40,000 பேர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இன்னமும் பணி அமர்த்தப்படவில்லை. இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர் நடவடிக்கைகள் இருப்பதால் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம்
அரசு பள்ளிகளில் கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த திராவிட மாடல் அரசு உடனே சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் தொழிற்சங்கங்களோடு கூட்டமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும். பிள்ளைகளுடைய கல்விகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு பள்ளிகளில் முழுமையான கல்வி பெற திறம்பட செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்கள் வழிகாட்டி இயக்கம் அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.